சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்குங்க. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி சிஎம் உடைய உத்தரவின்படி இந்த கிட்னி திருட்டு வழக்குல ஈடுபட்டவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இது சம்பந்தப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கேஸ் நாமக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ இதுல வந்து குறிப்பிடுறாங்க 3 ஹாஸ்பிட்டல் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க. சில மருத்துவர்கள் இதுல வந்து ஈடுபட்டு இருப்பதாகவும் அவங்களுடைய நேம்ஸும் மென்ஷன் பட்டிருப்பதாகவும் இப்போ நியூஸ் வந்து வெளியாகிட்டு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கிட்னி திருட்டு கேஸ்ல யார் யார் ஈடுபட்டிருக்காங்களோ மருத்துவர்கள் அவங்க மேல வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும். அதற்கு வந்து நான் பரிந்துரை பண்றேன் அப்படின்ட்டு அருண்ராஜ் அவர்கள், அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் இத்தகைய ஆக்ஷன் வேற எடுத்திருக்காங்க அப்படின்ற இந்த நியூஸ் பயங்கர பிரேக்கிங் நியூஸா வந்து போய்கிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்டிருக்கூடிய கருத்துக்களை வந்து கேட்கும்போது இது போன்ற செயல்கள் வந்து வரவேற்கத்தக்கது. இது போன்ற ஏழைகளுடைய அப்பாவி அவர்களுடைய இது போன்ற கிட்னிகளை வந்து இவ்வாறு திருடி இருக்கிறது வந்து மிக மோசமான ஒரு செயல். ஸோ இது போன்ற அதாவது இது போன்ற வழக்கு பதிவுகள் முன்னெடுப்புகள் என்பது வரவேற்கத்தக்கது. கூடிய சீக்கிரத்தில் விசாரிச்சு தண்டனையை வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லயும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்டிருக்கூடிய பேசக்கூடிய நபர்களும் இவ்வாறான விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. இது ஒரு அப்டேட்டா. இன்னொரு பக்கம் வந்து நாகர்கோவில்ல சபரிநாதன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி சிறையில வைத்து அவர் வந்து அடிச்சு கொல்லப்பட்டாரு. அந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுல வந்து 3 சிறை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சிறை காவலர்கள் வந்து அரசு செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா. இது சம்பந்தப்பட்டிருக்கூடிய டீட்டெயில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஸ் இப்போ வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து மாத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் அப்டேட்டா இருக்கு. ஏன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 3 காவலர்களை ஆல்ரெடி வந்து அரசு செஞ்சுட்டாங்க. இது ஒரு மேஜர் பிரேக் த்ரூ. தப்பு செய்தவங்களை வந்து அரசு செஞ்சுட்டாங்க. இதை தாண்டி இல்ல இதுல வந்து வேற யாரையாச்சும் இன்னும் மேலதிகாரிகள் தலையீடு, வேற யாராச்சும் இதுல வந்து உடன்பட்டிருக்காங்களா அப்படின்ற பார்ப்பதற்கு சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் வந்து மாறுது அப்படின்னு சொன்னது இப்போ ஒரு ரீசெண்ட் அப்டேட். இன்னொரு பக்கம் வந்து அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு என்பது சிபிஐ விசாரணைக்கு மாறப்போகுது. இதுல வந்து சிபிஐ என்டர் ஆகி இவருடைய கொலை வழக்கு என்பது சிபிஐ வந்து விசாரிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிஐ வந்து விசாரிக்க கூடாது அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த மனுவை வந்து திருப்பி பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஹைகோர்ட் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து சொன்னதால ஸோ தமிழ்நாடு அரசும் அந்த மனுவை வந்து திருப்பி பெற்றிருப்பதாகவும் இதனால சிபிஐ வந்து இந்த கேஸை வந்து எடுத்து நடத்த போறாங்க. இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஸோ நிறைய பேர் இதுல வந்து மாட்ட போறாங்க அப்படின்ட்டு வேற சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு மேஜர் அப்டேட்டாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் அவர்களுடைய சகோதரர்கள் 2 பேருமே இப்போ வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஹைகோர்ட்ல ரீசெண்டா ஒரு மனு என்பது தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இந்த மாதிரி எங்களை வந்து வர வச்சு நீங்க வேற ஏதோ கேஸ்ல வந்து எங்களை வந்து சிறைப்பிடிக்க கூடாது, எங்களை வந்து வர வச்ச பிறகு எங்களை பிடிச்சு துன்புறுத்த கூடாது. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ வரைக்கும் தலைமறைவா இருந்துகிட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லவே ஸோ இதற்கு வந்து இப்போ ஹைகோர்ட் வந்து செம்ம டென்ஷன் ஆகி செம்ம கடுப்பாகி சில கேள்விகளை வந்து அவங்க முன்னெடுத்திருக்காங்க ஹைகோர்ட். அதாவது இன்னும் ஆஜரே ஆகல, ஆஜராகவே நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கலாம், துன்புறுத்துருவாங்க அப்படி இப்படின்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு முன்ஜாமீன் வேற கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் ஒரு பக்கம் வந்து கடுப்பாகி பேசியிருக்கு. பேசுறது மட்டும் இல்லாம ஸோ அவங்க வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்லி ஒரு மனு என்பது ஹைகோர்ட்ல வந்து தாக்கல் செஞ்சாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில நியூஸ் எல்லாம் சோசியல் மீடியால வந்து கேள்விப்பட முடியுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பது காத்து கொண்டுகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து தலைமறைவாகவே இருக்காங்க. ஸோ கரெக்டா ப்ராப்பராகவும் ஆஜர் ஆக மாட்டாங்க. அப்பப்போ ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்தும் போட சொல்லியிருக்காங்க. பட் இது எதுவுமே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இவங்களை வந்து அரசு செய்ய சொல்லி தான் இப்போ கோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிக்க போகுது அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தப்பட்டிருக்கூடிய அப்டேட்ஸும் ஒன்று வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட சில பேர் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி சிஜேபி என்ற ஒரு கட்சி டெல்லியில நீட்டு எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது பண்ணிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்டு தமிழ்நாட்டில் போராடி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை, அந்த போராட்டக்காரர்களை ஏன் நீங்க வந்து அப்புறப்படுத்துறீங்க அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட கேட்கும்போது அமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, உரிய அனுமதி பெற்று அறவழியில இந்த போராட்டம் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா தூண்டுதலின் பெயர்ல சொல்லி இதை வந்து தூண்டி இருக்காங்க இல்லையா. ஸோ அதன் பெயர்ல போராட்டம் நடத்தி இங்க வந்து சாமானிய மனிதர்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தும் போது கண்டிப்பா கைது செய்யப்படுவாங்க. ஸோ அத்தகைய விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது. அறவழியில பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ராஜ்மோகன் அவர்கள் வந்து கல்வித்துறை அமைச்சர், நம்ம தமிழ்நாட்டு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க டெல்லியில வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது இப்போ வந்து வெடிச்சு எழுந்திருக்கு இல்லையா. இது சம்பந்தப்பட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் போராட்டங்கள் என்பது போய்கிட்டு இருக்குங்க. சில காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா மாநில கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சட்டக்கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே கையில சில பதாகைகளை ஏந்தி டெல்லியில இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து எப்படி தாக்கலாம், அவங்களை எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு சில முழக்கங்களை எழுப்பி அவங்களுடைய போராட்டங்களை வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. இது வந்து ஜனநாயகன் படம் என்பது ரிலீஸ் ஆச்சு. இந்த ஜனநாயகன் படம் சம்மந்தப்பட்டு சில கான்ட்ரவர்சி வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஜனநாயகன் படம் பாத்தீங்களா, கரெக்டா இந்த நீட் இந்த பிரச்சனை மாணவர்களுடைய எழுச்சி சிஜேபி இளைஞர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்களையெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் இந்த ஜனநாயகன் படம் என்பது இப்போ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படிங்க என்னன்ட்டுங்க சொல்றது.
நீங்க பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் மாணவர்கள் வந்து பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி இதை வந்து ஒரு பக்கமா திசை திருப்புறீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேச்சுகள் வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்றாங்க பாருங்களேன். அதாவது ஜனநாயகன் படம் என்பது கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கு ரீசெண்டாக தான் சர்டிஃபிகேட் என்பது கிடைச்சது, அவங்க டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க, இதுதான்ப்பா ரிலீஸ் டைம்ட்டு. ஆனா டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பது அவங்க ஐ மீன் அது ஒரு பிளான்டான ஒரு போராட்டம் கிடையாது. ஸோ இன்னைக்கு தான் எக்ஸாக்டா பெருசா அப்படியே பெரிய போராட்டமா வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி யாருமே இதுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணல, சடனா நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த அந்த போராட்டம் என்பது இப்போ வீரியம் பெற்றிருக்கு. அந்த சமயத்துல இந்த சமயத்துல ஜனநாயகன் படம் என்பது ரிலீஸ் ஆயிருக்கு. இதனாலதான் ஸோ இந்த விஷயம் வந்து எவ்வாறாக மடைமாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தப்புங்க. ஸோ இருக்கக்கூடிய உண்மைகளை இருக்கிறவாறு சொல்லணும். அதனால கரெக்டா சொல்லுங்க. அதை விட்டு ஒருத்தவங்க மேல தனிப்பட்ட வெறுப்பு இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒண்ணுத்தோடைய லிங்க் போறது வந்து மிகப்பெரிய ஒரு தப்புன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். ஸோ இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும், ஒருத்தவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு மாணவர்களுடைய பிரச்சனை தயவு செஞ்சு அரசியலாக்காதீங்க. அந்த மாணவர்கள் நல்ல ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நீட் வினாத்தாள் கசிவு இது போன்ற விஷயங்கள் வந்து தவறுங்க அப்படின்ட்டு இந்த போன்ற கூற்றை சொல்லி அந்த அறவழி போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்தே கிடையாது. தப்பு நடந்தா யாருமே கண்டுக்கலைன்னா அது வந்து போராட்டத்துல தான் முடியும் அப்படின்றது இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அரசுக்கு. அதை வந்து அரசியலாக்கி அதுல வந்து ஒரு அற்ப ஆதாயத்தை வந்து தர்றது மோசமான ஒரு மனநிலையை தான் குறிக்கும். ஸோ தயவு செஞ்சு அத்தகைய செயல்களை வந்து அரசியல்வாதிகள் வந்து செய்யக்கூடாது. ஸோ இங்க இளைஞர்களே நம்ம தான் பக்கா சேஃபா இருக்கணும். இது போன்ற சக்திகள் இருக்கு, அதுங்கிட்ட வந்து பார்த்து ஜாக்கிரதையா இருக்கும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.